நான் உனக்கு தாத்தனா? உங்க ஒப்பனை பெத்தனா உங்க அம்மாவை பெத்தனா? ஏன் நீ முடி வெட்டுறதுக்கு உன் கைட்ட காசு இல்லையா கையில? நீ தான் சரிச்சு விட்டு போவா. காலையில் வீட்டுக்கு வா, சும்மா தான் இருப்பேவா. விளங்காத பையன் பேசாம சரியான கோபத்துல இருக்கிறேன். யார் நீயா? ஒரே அடியில மூணு நசுக்கி போடுவேன். உனக்கு அங்கனையும் தானே நின்றுமே அர்ஜுன ராஜா அக்கினியை தான் எடுத்தவே ஐயா ஐயா இருக்கின்ற பொத்துக்கு போகுது ஐயோ 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 சாமி பொத்துக்கு போகுது பாவி. ஐயா ஐயா ஏன் கடிக்கிற அப்படி? கெட்டியா இருக்குது. கெட்டி எல்லாமே இருக்கும். இருந்தா சும்மா போட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதனால கடிச்சு தின்றலான்னு பார்த்தேன். ஐயோ கடிச்சா கூட கிளுன்னு தாண்டா. இந்த கடிக்கணும்னா இங்கே வர்றியா? என்ன அதுக்குள்ள பாதி படுகெல்லாம் போட்டுருச்சு மறுபடியுமா? இங்க ஏற்கனவே வேதாள முருங்கை மரத்தில் இருக்குது. இப்போ நீங்க எந்திரிக்கல வந்ததாகத்துல காது மூக்க கடிச்சு விடுது. பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்களை தான் கடிப்பேன். எழுப்பிடுங்க என்ன எழுப்பிடுக்குங்கிற? எழுப்பி விடுங்கன்னு சொல்லு. நான் வரட்டுமா? எதுக்கு? ஒரு ரவுண்டு போய் ஐயா மணிவரே, உன்னுடைய கோபம் முடிந்து விட்டதா இன்னும் இருக்கிறதா? நான் விழும் பணங்கள் அழைத்து உன் காலடியை சரணம் அடைகிறது ஐயா. அதைத்தான் நீங்கள் யாரு? இது நல்லா இருக்குது. நான் முதல்ல என்ன சொன்னேன்? என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னேன். கேட்கவில்லை. இப்பொழுது என்னை பார்த்து என்ன கேட்டாய்? யார் என்று கேட்டேன். என்னை பார்த்து யார் என்று கேட்கிறாய்? என்னை பார்த்து யார் என்று கேட்கும் அளவுக்கு நீ பெரியவனா இல்லை கேட்டவன் சொல்லும் அளவுக்கு நான் சிறியவனா? பாவா அனாதியா இருக்கிற அப்படி. யாரு? என் மனத்துல கரடி புலி சிங்கம் எல்லாம் இருக்குது. விட்டா மூணையா அத்துட்டு போயிடும். பார்த்துக்க. என்னை யார் என்று கேட்டாய்? என்னை பார்த்து யார் என்று கேட்கும் அளவுக்கு நீ பெரியவனும் இல்லை, நீ கேட்கவனை சொல்லும் அளவுக்கு நான் சிறியவனும் இல்லை. ஏனென்றால் என் மீது சண்டைக்கு வந்தாய் அல்லவா? உண்மையாக என்னை ஜெயித்திருந்தால் நீ கேட்டாலும் நான் சொல்வேன், சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீ தோற்று விட்டாய். நீ என்னை கேட்க கூடாது. நீங்கள் யாராவது சொல்லவில்லை என்றால் நான் சொல்கிறேன் சாமி. யாருக்கிட்ட சொல்ற? உங்கள்கிட்ட தானே. அந்த 4 பீத்த பாயில்ட்டு சொல்லு. நீ சொல்றதை கேட்பாங்க. ஆறு நீ நல்ல மனுஷனா? அப்புறம் சோத்துக்கு தொண்ண அந்த பையன் போறாங்கிட்ட 4 பீத்த பாயில்ட்டு சொல்லு. நீ சொல்வதை நான் கேட்க மாட்டேன், கேட்டாலும் சொல்லவே மாட்டேன். அதற்கு மீறி நீ சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் அது தெரிகிறது. பார்த்தாயா? மலை சிட்டி குடி மரம் கிளை இலை அவைகளை பார்த்து சொல்லிவிட்டு எவ்வளியாக வந்தியோ அதே வழியாக ஓடி போயிரு. சொன்னாலும் கேட்க மாட்டீர்களா? கேட்க மாட்டேன். நான் சொல்கிறேன் ஐயா. நீயே ஏன்ட்டு சொல்ற? சொல்ல மாட்டேன், கேட்க மாட்டேன். நீ சொல்லி கேட்கற அளவுக்கு நான் என்ன சின்ன பயலா? இல்ல பெரியவர்கள். இல்ல கிறுக்கு பயலா? ஆமா. நீங்க கேட்கவில்லை நான் சொல்கிறேன். அவங்க நினைச்சிருக்கிறாங்க என்ன கேன பையனு. ஆமா. காலையில போற வேத்துக்கு நான் கொடுப்பேன் வாயில. பார்க்கலாம். இந்த முனிவராகப்பட்டவள் சொல்லவும் மாட்டுகிறார், கேட்கவும் மாட்டுகிறார். அப்படி சொல்வதாக இருந்தால் மலையை பார்த்து சொல், செடியை பார்த்து சொல் என்று சொல்கிறாரே. இதோ என்னுடைய பூரிய வரலாற்றை பற்றி சொல்லிவிட்டது. சீக்கிரமாக நான் கடந்து செல்ல வேண்டும். எங்க குல சொல்ல கேளாம் சாமி குருகுலமா, சொல்ல கேளாம் சாமி குருகுலமா, குருநாடு குருகுலமா. நாங்கள் குந்ததேவி பெற்ற மக்கள். குருகுலமா சாமி குந்ததேவி பெற்ற மக்கள். குந்ததேவி பெற்றெடுத்த நாங்கள் குலமணிகள். குந்ததேவி பெற்றெடுத்த சாமி குலமணிகள் நாங்களை.
வாயில கொடுக்கு. ஏன்னா இதை பூரா ஆஃப் பண்ணலாம். தூங்காத தம்பி, கொஞ்சம் கம்மி பேச்சுக்கு போக மாட்டேன். இந்த பொடியன் என்னென்ன சித்து விளையாட்டு வேலைகள் எல்லாம் காட்டுகிறான். என் மனத்திலே வந்தான், வழி கேட்டான், விட முடியாது என்று சொன்னேன். என் மீது சண்டைக்கு வந்தான், என்னை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ரொம்ப மூஞ்சியை வச்சிருக்கிற என்ன சங்கிலி விட முடியாது என்று சொன்னேன். பிறகு என் மீது சண்டைக்கு வந்தான், என்னை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்பொழுது என்ன செய்கிறான் தெரியுமா? நாட்டில் நல்லவர்கள் பேரை சொல்லி தப்பித்து ஓடி. ஏப்பா ஆம்பளை கோவர மாதிரி வருது? எத்தனை வேலை பாக்குற நீ? நாட்டில் இருக்கிற நல்லவங்க பேரை எல்லாம் சொல்லி என் மனத்தை விட்டு தப்பிச்சு ஓடி போடலான்னு பாக்குறியா? சாமி என்ன சொன்ன? அஸ்லாபுரத்தை ஆண்டு வரும் குந்துமா தேவிக்கு பாண்டு மன்னனுக்கு ஜனனமாகிய தருமர், வீமன், அர்ஜுனன், நகலன், சகாதேவன் என்று சொல்லப்பட்ட நாங்கள் 5 பஞ்ச பாண்டவர்கள் சாமி. பாண்டு மகாராஜனுக்கு குந்துமா தேவிக்கு பிறந்த 5 பஞ்ச பாண்டவர்களில் ஒருவன் என்று தெரிவிக்கிறாய். உண்மையா? 5 பஞ்ச பாண்டவர்களை நீ பார்த்திருக்கிறாயா? நாங்க தான் சாமி. நீங்க தான் நீ சொல்லுவே, நான் கேட்பனா? போய் சொல்லு, அவங்க கேட்பாங்க, நான் கேட்பனா? ஏன் ஏனென்றால் ஏன் கேட்க மாட்டீங்க? பாண்டு மகாராஜருக்கு குந்திமா தேவிக்கு பிறந்த 5 பஞ்ச பாண்டவர்கள் எப்படி இருப்பார் என்று உனக்கு தெரியுமா? எப்படி இருப்பார்கள்? ஒரு கரத்திலே 5 விரல்கள் ஒன்றோடு ஒன்றாக எப்படி இணைந்திருக்கிறதோ அதே போல் அண்ணன் தம்பி 5 ஒருவரை விட்டு ஒருவர் புரியாமல் வாழ்ந்து வருகிறார்கள். எதற்காக? நாட்டில் பிறக்கக்கூடிய அண்ணன் தம்பி அனைவருமே எங்களைப் போல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது ஒரு எடுத்துக்காட்டாக அண்ணவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி இருக்க நீ ஒருவனாக தனியாக சிறுவனாக என்னுடைய வனத்து வழிமார்க்கமாக அரகரா சிவசிவா என்று வந்துவிட்டு நான் அர்ஜுனன் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்வது? சாமி, இந்த வனத்தில் எவ்வளவாக வந்தேன் என்று விவரமாக சொல்கிறேன் சாமி. அது அப்புறம் ஏன் நீ சொல்லுவே, நான் கேட்டுக்கிட்டே இருப்பேனா? கேட்க முடியாது. அர்ஜுனன் என்றால் எப்படி இருப்பான் என்று உனக்கு தெரியுமா? எப்படி இருப்பான்? அண்ணவனுக்கு என்ன அடையாளம் என்று உனக்கு தெரியுமா? என்ன அடையாளம் இருக்கு? முன்னிரகை, பின்னிரகை, முதுகிலே மச்சரகை, பல்லிலே பிரசவினை, பாதத்தில் செந்தாமரை. அது மட்டுமல்ல, இந்த பூ உலகிலே அர்ஜுனன் ஒருவனே 32 அழகு படுத்தவன். உனக்கு 32 அழகு இருக்குதா? 3000 ரூபாய்க்கு பவுடரை பூசிக்கிட்டு வந்து 32 அழகுன்னா யாரு கேட்பா? காலையில பார்த்தா வீரனு கத்திடுவேன். அதுதான் நஷா. எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. நான் சொல்லக்கூடிய அடையாளங்கள் இருந்தால் அர்ஜுனன் என்று ஏற்றுக்கொள்வேன், இல்லை என்றால் ஒருபோது கொண்டை அர்ஜுனன் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. பார்த்து வருகிறேன் மச்சம் இருக்கிறதா இல்லையா என்று. பார்த்து வருகிறேன். அப்படியே மண்டி போடு, கரெக்டா இருக்கும். பல்லுல பரிசு தெரியல. ஏப்பா பாதத்துல செந்தாமரை மாட்டு காளிப்பைய. ஐயோ அர்ச்சனே, அவருக்கு முழுசா இருக்குப்பா. அர்ச்சனே, அர்ச்சனே, ஐயா அர்ச்சனே, அர்ச்சனே. அவருக்கு முழுசா இருக்கு, அரையெல்லாம் கிடையாது. எனக்கு தெரியாதா? அப்படியா? அர்ஜுனா, யார் என்று அறியாமல் தவறான வார்த்தைகளை பேசிவிட்டு என்னை மன்னிக்க வேண்டும் ஐயனே. மன்னித்து விடுகிறேன் ஐயா, மன்னித்து விடுகிறேன். தங்கள் மீது போர் செய்த காரணத்தினால் என்னை மன்னித்து விடுங்கள்.
அகட்டும் மறைச்சனா ஆகட்டும். இருந்தாலும் கூட நீங்க அஞ்சு வைத்த பாட்டவர்களும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய நீங்கள் இன்று தன்னந்தனியாக என்னுடைய வனத்தை வழிமார்க்கமாக வர காரணம் ஐயா, நீங்கள் 5 பஞ்ச பாண்டவர்கள் ஒருவர் விட்டு ஒருவர் பிரியாமல் வாழக்கூடிய நேரத்திலே இந்த வனத்திலே தன்னந்தனியமாக வந்து கொண்டிருக்கிறாய். எதற்காக இந்த வனத்திலே வருகிறாய் என்று கேட்கிறாய் சாமி. உண்மைதான். இதோ விவரமாக சொல்லுகிறேன் சாமி. ஆகட்டுமே. எங்களுடைய பெரியார் மகன் துரியோதனன், துச்சுதன், சகுனி, ஜல்லி என்று சொல்லப்பட்ட 101 பேர்களுக்கு மனுஷனை படைத்தவர்கள். உண்மைதான். அந்த 101 பேருக்கு பகுதி நாடு இந்த 5 பஞ்ச பாண்டவர்களுக்கு பகுதி நாளை சொல்லி இந்த பாண்டவர்கள் கூட்டம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது. இந்த பாண்டவர்கள் எப்படியாவது காட்டுக்கு ஓட்ட வேண்டும் திட்டம் திட்டி வாழ்ந்து வந்தார்கள். எங்களை செய்யாத கொடுமைகள் எல்லாம் செய்தார்கள் சாமி. என்ன கொடுமைகள் செய்தார்கள்? என்ன செய்தார் தெரியுமா? எடுத்து சொல்ல வேண்டும். சாமி நடக்கு நல்ல வழிதலிலே சாமி அவர்கள் நச்சமுள்ளை நட்டு வைத்தார் சாமியை கேளு அவர்கள் நச்சமுள்ளை நட்டு வைத்தார் முனிவரை கேளு போகுள்ள தனதனிலே சாமியே கேளா அவர்கள் பொய்குலைகள் நட்டு வைத்தார் முனிவரே கேளா சாமியை கேளு அவர்கள் பொய்குலைகள் நட்டு வைத்தார் முனிவரை கேளு குடிக்கின்ற தள்ளியில சாமியே கேளா அவள் கொடியலந்தை தாங்காலந்தான் முனிவரே கேளா சாமியை கேளு பாவி கொடியலந்தை தாங்காலந்தான் முனிவரை கேளு. நடக்கு மனிதனில் லட்சம் உள்ள நாட்டினான் குடிக்கின்ற தண்ணீரை கொடிய நஞ்சை கலந்தான் போகும் தளத்திலே போய் குழிகள் எல்லாம் வெட்டி வைத்தான். அப்பொழுதெல்லாம் எங்கள் ஆபத்து பாண்டவன் பரந்தாமன் கிருபையாலை நாங்கள் தப்பி பிழைத்தோம் சாமி. அது மட்டுமல்லாமல் அந்த துரியோதனன் நாட்டிலே ஒரு பளிங்கமா மண்டபம் ஒன்று கட்டி வைத்து தந்திர விஷயமாகவே அந்தவன் நாட்டுக்கு விருந்துக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்திருந்தான். நாங்கள் அண்ணன் தம்பி ஐவருமே அந்த நாட்டுக்கு விருந்தருக்கும் விருந்து அருந்து செல்வோம் என்று நாங்கள் ஐவருமே சென்றிருந்தோம். அங்கு சென்று விருந்து அருந்து விட்டு ஓய்வெடுக்கும் நேரத்தில் அந்த பாவி துரியோதனன் எங்களை செய்யாத கொடுமைகள்லாம் செய்தான். எப்படியெல்லாம் தெரியுமா? உன்னுடைய வரலாற்றை எடுத்து சொல்லிக் கொண்டிருப்பாய். உண்மையாக என்னுடைய வனம் சுணங்கிக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்று நான் பார்த்து வருகிறேன். சாமி அண்ணன் செய்யாத கொடுமைகள்லாம் செய்து வந்தான். எப்படி தெரியுமா சாமி? பகலையாட்டம் உண்டு செய்தான் உண்டு செய்த சாமி உண்டு செய்தான் பாரி உண்டு செய்த சாமி சுதாட்டம் உண்டு செய்தான் பாரி உண்டு செய்தான் பாவி பகலையாடி நாடிழந்தோ சாமி பாரவனம் வந்தமையா சாமி சுதாரி நாடிழந்தோ சாமி தூரவனம் வந்தமையா சாமி அன்னவிடத்தில் பகடை ஆடுபடி தெரிவித்து பகடையிலும் தோற்கடித்து விட்டான். சூதாடுபடி தெரிவித்து சூதனாடு தோற்கடித்து விட்டான். அன்னவிடத்தில் நாடு நகரம் பொண்ணு பொருள் அனைத்துமே இழந்து விட்டோமே சாமி. பகடையில் தோர்த்தவர்கள் 12 வடமாசமும் சூதனால் தோர்த்தவர்கள் ஒவ்வொரு வடுவமும் ஐகாலம் சென்று வந்தால் நாட்டிலே பங்குள்ளபடி பகுதி நாட்டை தருகிறேன் என்று பாவி துரியோதனன் எச்சரித்தான். சரி என்று சம்மதித்து வனவனமாக திரிந்து வனத்தில் உள்ள காய்கனிகளை பறித்து சாப்பிட்டு கொண்டு அண்ணா தம்பி என்று பஞ்ச பரதேசியாக வனத்தில் உள்ள காய்கனிகளை பறித்து சாப்பிட்டு கொண்டு காலங்கழித்து வருகிறோம் சாமி.
அப்படி காலங்கழித்து வரும் பொழுது 9வது வனத்தில் ரோமரிசு தேவரை சந்தித்தோம். அந்த ரோமரிசு அன்னவரை மீட்டு சென்று, சாமி இந்த நாட்டிலே இந்த காட்டிலே இருப்பதா, மீண்டும் தூர் தேச நாடு செல்வதா, ஒன்றுமே தெரியவில்லை சாமி என்று கேட்ட பொழுது அன்னவர் என்னவென்று தெரிவித்தார் தெரியுமா? கர்ணன் நாளொன்று நெல்லம்பாலை கொடுத்து ஒரு நாகபாசக்கனை வளர்த்து வருகிறான். அந்த நாகபாசக்கனைக்கு பூலோகத்திலே எதிர்கணையே கிடையாது. அப்படி அந்த துரியோதனை வெல்வதாக இருந்தால் நீலவண்ண பழங்கிப்பாறை சென்று 90 கம்பத்தை ஒன்றி அருபூஜை குருபூஜை செய்து ஈஸ்வர இடதுகளுக்கு 30 பாசுபர ஆசிரத்தை பெற்று வந்தால் அந்த துரியோதனை வெல்லலாம், மீண்டும் இழந்த நாட்டை பெறலாம் என்று அந்த ரோமரிஷி தேவரை எடுத்து சொல்லு. அந்த ஐவரில் யார் சென்று நீலவண்ண பழங்கிப்பாறை சென்று 90 கம்பத்தை ஒன்றி ஈசன் இடதுகளுக்கு 30 பாசுவர ஆஸ்திரத்தை பெற்று வருவது என்று கேட்கும் பொழுது அர்ஜுனன் ஒருவனால்தான் முடியும் என்று எடுத்து சொல்ல, அர்ஜுனனை பெண்ணாசை படைத்தவன், பேடிமனம் கொண்டவன், உருளுக்கு சிலை எழுந்திருந்த ஆனா பெண்ணா என்று அவிழ்த்து பார்க்க முயற்சி சொல்லவன். அடம்னா வடகேளுங்கிற சென்று நீலவண்ண பழங்கிப்பாறை சென்று 90 கம்பத்தை ஒன்றி அருபூஜை குருபூஜை செய்து ஈசனை பார்த்து ஈசன் இடதுகளுக்கு 30 பாசுவர ஆஸ்திரத்தை பெற்று வருவது ஒரு நாளும் முடியாது என அன்னர் தருமபுதி சொல்ல, இப்பொழுது அன்னர் மீது கோபித்து கொண்டு வடகைலங்கிரி சென்று வரலாம் என்று வந்து கொண்டிருக்கும் பொழுது தாங்களை பார்த்தேன் சாமி. நானும் நீலவண்ண பழங்கிப்பாறை செல்வதற்காக இந்த வனத்து வழியாக வந்திருக்கிறேன் சாமி. அர்ஜுனானில் ஒரு அன்னர் மீது கோபத்து கொண்டு பட்ட கையிலேக்கு சென்று ஈசன் இடதுகரத்தில் உள்ள மும்மகுப்பு என்று சொல்லப்பட்ட பாசுபதக்கனையை பெறுவதற்காக சென்று கொண்டிருக்கிறேன் என்று தெரிவிக்கிறார். உண்மையாக